எல்லாமே குணமாயிடும். ஆனால் இது வந்து நொச்சி இலையை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் போது சித்த மருத்துவர்களோட ஆலோசனை பிரகாரம் எடுத்துக்கணும். ஏன்னா இது வாந்தி சென்சேஷன் கொண்டு கொடுக்கக்கூடியது. அதேமாரி நொச்சி இலை வந்து உடலை வந்து சூடாக்கக்கூடியது. ஆனால் இதே நொச்சி பூ வந்து நல்லாவே குளிர்ச்சியாக இருக்கும். அந்த பூவை வந்து நம்ம ஜஸ்ட் அரைச்சிட்டு பற்று மாதிரி போட்டுக்கலாம். பற்று போடும் போது இது குளிர்ச்சிங்கிறதால ரொம்ப சூடாக தலை சூடாக இருக்கும் போது சூட்டால் வர பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக இது அதுவும் ஜுரத்தில் இருக்கும்போது லைட்டாக ஒரு பற்று மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த நொச்சி, தூதுவளை, தழுதாலை, நாயுருவி, தும்பை இது எல்லாமே சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொதித்த நீரில் நல்லா கொதிக்கும் போது வேது பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற ஜுரம் உடனே குறைஞ்சிரும். மூக்கு சளி அப்படின்னு சொல்கிறோம், மூக்கடப்பு சளி பிடிச்சாலும் மூக்கடப்பு உடனே குணமாயிடும். த்ரோட் இன்ஃபெக்ஷனும் குணமாயிடும். இதை வந்து 3 நாள் வந்து காலை